touch upon the aspects of emotional, mental and physical challenges that we face in life. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கின்ற நம்முடைய மனதில், நம்மளுடைய உணர்வுகளிலும் சரீரத்திலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதில் நமக்கு கிடைக்கின்ற பலனையும் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். I tell you, dear sisters, when your emotional strength fails you, God will be your strength. அன்பு சகோதரிகளை, எப்பொழுதெல்லாம் உணர்வு பூர்வமாக உங்களுக்கு பலன் இல்லாமல் நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலனை கொடுப்பார். காலமோ செல்லுதே, வாலிபமும் மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும், மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். But when I cried out like David, my foot is slipping. நான் என்றைக்கு என்னுடைய கால்கள் இடறுகிறதே என்று தேவனை நோக்கி அழ ஆரம்பித்தேனோ, then the Lord's unfailing love supported me. அதற்கு பிறகுதான் தேவனுடைய மாறாத அன்பு எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. Our topic for today is finding strength in the storm. இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு புயலின் மத்தியிலே பலனை கண்டுபிடிப்பது. Let me begin with a story. ஒரு சம்பவத்தை சொல்லி ஆரம்பிக்கும்படியாக விரும்புகின்றேன். A young boy and his sister went to their grandmother's house during their holidays. ஒரு சின்ன பையனும் அவனுடைய சகோதரியும் அவர்களுடைய லீவுக்காக அவங்களுடைய பாட்டியின் வீட்டுக்கு போயிருந்தார்கள். Let's call them Joshua and Jennifer. அவங்களுடைய பெயர் ஜோஷுவா and ஜெனிஃபர் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். When they arrived, the grandmother gifted the boy with a slingshot. அங்கே அவர்கள் போன போது அவங்களுடைய பாட்டி அவங்களுக்கு அந்த ஸ்லிங் ஷாட், அந்த உண்டிகோல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து கிஃப்டா கொடுத்திருந்தாங்க. And the little boy spent his entire morning practicing his aim. அந்த காலை வேலை முழுமையாக சரியா குறி வச்சு அடிக்கணும்னு அந்த பையன் அதுக்கு பயிற்சி எடுத்தான். But when evening came, he went home discouraged because he could never find his aim. சாயங்காலம் வந்த போது அவனுக்கு ரொம்ப சோர்வாயிருச்சு, ஏன்னா அவனால குறி வச்சு அடிக்க முடியல. And when he neared his grandparents' farm, he saw his grandmother's pet duck waddling around in the pond. அவங்களுடைய பாட்டியினுடைய செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு வாத்தானது அங்க அவங்களுடைய குளத்துல போயிட்டு இருந்தது. அவங்க பாட்டி வீட்டுல பார்த்தான். Without giving it much thought, he pulled the slingshot out, he aimed, and he let the stone fly. கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு அந்த உண்டிகோல் எடுத்து அந்த வாத்தை குறி வச்சு அவன் அடிச்சிட்டான். To his horror and grief, the stone found its mark and the duck died. ஆச்சரியப்படுமா, ஆச்சரியமோ துக்கமான்னு சொல்ல முடியாது. கரெக்டா அவனுடைய உண்டிகோல் அன்னைக்கு அந்த டைம் பார்த்து சரியா வேலை செஞ்சு அந்த வாத்தை வந்து அவன் அடிச்சிட்டான். Immediately he panicked. உடனடியா அவனுக்கு பயம் வந்துருச்சு. He tried his best to hide the duck without anybody seeing. யாருமே பார்க்காம எப்படியாவது அதை மறைச்சு வைக்கணும்னு அவன் உடனடியா முடிவு செஞ்சான். To his dismay, when he turned around, he saw his sister was watching the entire thing. ஆனா அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திரும்பி பார்த்தா அவனுடைய சகோதரி நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. Their eyes met, but no words were exchanged. அவருடைய கண்கள், ரெண்டு பேருடைய கண்களும் சந்திச்சது. ஒன்னும் அவங்க பேசிக்கல. At night, grandmother made chicken fry and biryani. நைட்டு பாட்டிமா வந்து சிக்கன் ஃப்ரை கொடுத்தாங்க. Jennifer took one look at Joshua's plate and said, "Give me your chicken." ஜெனிஃபர் உடனடியாக தம்பியினுடைய பிளேட்டை பார்த்து, உன் சிக்கனை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டாங்க. Joshua opened his mouth to protest and Jennifer said, "Remember the duck?" கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு வாயை ஜோஷுவா திறந்தாங்க. ஆனா உடனடியாக ஜெனிஃபர், அந்த டக்கு வாத்து ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. Silently Joshua gave her his chicken. வேற வழி இல்லாம அவருடைய சிக்கனை ஜோஷுவா கொடுத்து விட்டார். The next day Joshua's grandfather said, "Come with me to the mall. Let Jennifer sit at home and help her grandmother." அடுத்த நாள் இந்த தாத்தா சொன்னாங்க, என் கூட நீ ஜோஷுவா கிட்ட நீ மாலுக்கு வா, ஜெனிஃபர் வீட்ல இருந்து பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. Jennifer heard and said, இத கேட்ட உடனே ஜெனிஃபர் சொன்னாங்க, "Where do you think you're going?" நீ எங்க போறன்னு நினைக்கிற? "Remember the duck?" டக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா?
So Joshua stayed at home with his grandmother and Jennifer went to the ஜோஷுவா mall. வீட்ல இருந்து பாட்டிமா கூட இருந்தா, ஜெனிஃபர் வந்து மாலுக்கு தாத்தா கூட கிளம்பி போயிட்டாங்க. After several days of Joshua being subject to his sister's ruthless treatment, he burst into the kitchen and he confessed his sin to his grandmother. அநேக நாட்களாக திரும்ப திரும்ப இவங்க ஜெனிஃபர் பண்ண இந்த எல்லா விதமான கொடைச்சல் போராட்டத்துக்கு பிறகு வேற வழியே இல்லாம ஜோஷுவா ஒரு நாள் கிச்சனை திறந்துட்டு போய் பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவன் அறிக்கை பண்ணான். Do you know what his grandmother said? அவங்க பாட்டிமா என்ன சொன்னாங்க தெரியுமா? I already know you did that. ஏற்கனவே நீ இது செஞ்சிட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே I was ஜோஷுவா. standing at the window when you killed the duck. நீ அந்த வாத்தை கொன்று போடும்போது நான் ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன். I forgave you instantly. அப்பவே அந்த நொடியே உன்னை நான் மன்னிச்சிட்டேன். I was just silent on the matter because I wanted to see just how long you would allow Jennifer to make a slave out of you. எத்தனை நாட்கள் தான் ஜெனிஃபர் உன்னை அடிமையாக வச்சிருக்க நீ விட போறன்னு சொல்லி பார்க்கும்படியாக தான் இத்தனை நாள் நான் அமைதியா இருந்தேன். You know, we laugh about this story, இந்த சம்பவத்தை கேட்கும்போது, கதை கேட்கும்போது நம்மளாம் சிரிக்கிறோம். but this is a reality in most of our lives. நம்ம அநேகருடைய வாழ்க்கையில இது ஒரு நிஜமாக இருக்கின்றது. Whenever we are faced with the enormity of our sin and our trespasses, இப்பெல்லாம் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய மீறுதல்களையோடும் நாம் போராடும் போது, instead of running to God for redemption and reassurance, we often run the other way and we try to do things on our own. தேவனிடத்திலே நம்மளுடைய நம்பிக்கைக்காகவும் நம்முடைய மீட்புக்காகவும் ஓடுவதற்கு பதிலாக நாம் இங்கும் அங்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். We do this as a response to the devil's lie that God cannot possibly love us or accept us after what we've done. நம்ம செஞ்ச காரியங்களை தேவனால அதை அங்கீகரிக்க முடியாது, ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிசாசானவன் சொல்ற பொய்யின் நிமித்தமாக நாம இப்படி செஞ்சுட்டு இருக்கோம். But there is grave danger in using such techniques to heal the heart's problems. அவன் நம்மளுடைய இருதயத்தின் பிரச்சனைகளை கையாளுவதற்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் பிசாசானவன் யூஸ் பண்றான். And when we are faced with giant obstacles and big storms, we try to accomplish a solution based on our strength. நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக தடைகள் வழியாக போகும்போது அதை நம்மளுடைய பலன் கொண்டே நம்ம எப்படியாவது கையாளலாமா என்று யோசிக்கின்றோம். Not one of us sitting here have a life without storms. எந்த விதமான புயலும் இல்லாத ஒரு வாழ்க்கை உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்மில் ஒருவருக்கு கூட கிடையாது. There are situations that may assail us when we are least expecting it. நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் இந்த போராட்டங்கள் வந்து நம்மை தாக்குகின்றது. This can come across as people, events, physical problems and mental pressures. சில சமயங்கள் ஜனங்கள் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக, சரீர பிரகாரமாகவும் மனதளவிலும் நமக்கு போராட்டங்களையும் பாரங்களையும் இது கொண்டு வருகிறது. Today I'd like to touch upon the aspects of emotional, mental and physical challenges that we face in life. இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கின்ற நம்முடைய மனதில், நம்மளுடைய உணர்வுகளிலும் சரீரத்திலும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் அதில் நமக்கு கிடைக்கின்ற பலனையும் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். Let's see how we can drive strength from God as we pass through them. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது தேவனிடத்திலிருந்து எப்படி பலனை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்க போகின்றோம். Let me start with the emotional aspect by sharing a testimony. முதலாவதாக மனதளவிலே நமக்கு தேவையான உணர்வு பூர்வமான பலனை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு ஒரு சம்பவத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். As Akka already mentioned, I was born and brought up in Saudi Arabia. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததை போல சவுதி அரேபியா தேசத்திலே நான் பிறந்தேன், அங்கேதான் நான் வளர்க்கவும் பட்டேன். To prayerful, God-fearing parents who still continue their ministry there. ஜெபிக்கின்ற கர்த்தருக்கு பயந்த பெற்றோர்கள் மூலமாக தங்களுடைய ஊழியங்களை செய்து வருகின்ற பெற்றோர்களிடம் வளர்க்கப்பட்டேன். I spent all my life there and I came back to India only when I started my 11th standard. வாழ்க்கை பெரும்பாலான நாட்கள் அங்கேதான் கழிந்தது. 11வது வகுப்பு படிக்கும் போதுதான் நான் இங்க இந்திய தேசத்திற்கு வந்தேன். I lived in Coimbatore with my mother for as long as I completed my bachelor's degree. என்னுடைய அண்டர் கிராஜுவேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கும் வரைக்கும் கோயம்புத்தூரிலே என்னுடைய அம்மாவோடு கூட நான் அங்கே வாழ்ந்து வந்தேன். And then my parents sent me here to Bangalore to St. Joseph's College where I did my master's degree. இங்கே என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும்படியாக இங்கே பெங்களூருக்கும் வந்து இங்கே ஜோசப்ஸ் காலேஜ்ல நான் படித்தேன். I quickly adapted to college, although I felt a little bit homesick. கொஞ்ச நாட்களிலே எனக்கு வீட்டு ஞாபகம் இருந்தாலும் இந்த கல்லூரியின் சூழ்நிலைக்கு நான் பழகிவிட்டேன். I participated enthusiastically in extracurricular activities. I joined a local church and I discovered the joy of seeking God for myself.
நான் இங்க நிறைய காரியங்களில கல்லூரியில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றிலும் பங்கேற்றேன். சபையையும் இங்கே ஒரு சபையை நான் தெரிந்து கொண்டு அங்கே போக ஆரம்பித்தேன். நான் தன்னிச்சையாக நானாகவே தேவனை தேடுவதில் இருக்கின்ற சந்தோஷங்களை அந்த நாட்களிலே நான் தெரிந்து கொண்டேன். Just when things were going according to plan, I had my first panic attack. எல்லா காரியங்களும் திட்டமிட்டதன்படி நன்றாக நடந்து கொண்டிருந்த போது முதல் முறையாக எனக்கு பேனிக் அட்டாக், அதாவது மன பதைப்பு எனக்குரிய ஒரு காரியம் எனக்கு ஏற்பட்டது. If you don't understand what a panic attack is, I will explain it. இந்த மனப்பதட்டம் பேனிக் அட்டாக் என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை நான் விவரித்து சொல்கிறேன். Suddenly, I was terrorized by everything. எல்லாவற்றையும் பார்க்கும்போதும் திடீரென்று எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. I would spend hours shivering and rocking back and forth on my bed. நான் என்னுடைய படுக்கையில உட்கார்ந்து கொண்டு முன்னும் பின்னும் அப்படியே ஆடிக்கொண்டு பயந்து காணப்படுவேன். I would be just walking down the street, minding my business, when a complete fear would envelop me. சாதாரணமாக என் வேலையை பார்த்து கொண்டு தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த பயம் என்னை முழுமையாக ஆட்கொள்ளும். Often I could not speak. என்னால் அந்த பயத்தின் நிமித்தம் பேச முடியாது. The fear was completely irrational. ஆனால் இந்த பயத்திற்கான காரணமே கிடையாது. காரணமே இல்லாமல் இந்த பயம் ஏற்படும். Everything in my life seemed wonderful. எல்லாம் என் வாழ்க்கையில் அற்புதமாக தான் நடைபெற்று கொண்டிருந்தது. But this inexplicable fear and heaviness would drape itself around me. ஆனால் விவரிக்க முடியாத, அர்த்தமே சொல்ல முடியாத இந்த பயம் என்னை முற்றிலுமாக ஆட்கொண்டது. Within 1 month, I had lost 5 kilos and half my hair. ஒரே மாசத்துல 5 கிலோ வெயிட்டும் குறைந்தது, என் முடியெல்லாம் கொட்டி போனது. Back then, I didn't know what I was going through was a panic attack. அந்த நாட்களிலே இதுதான் பேனிக் அட்டாக், இதுதான் எனக்கு ஏற்படுகிறது என்ற எண்ணம் கூட எனக்கு தெரியவில்லை. I was so lonely because I thought I was the only person in the world to experience it. எனக்கு மாத்திரம்தான் இப்படி ஒரு காரியம் நடைபெறுகிறது என்று யோசித்து இது நிமித்தமாக ரொம்ப தனிமையாய் நான் உணர்ந்தேன். I called my parents who were in Saudi and I begged them to come and take care of me. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற என்ற பெற்றோரை நான் கூப்பிட்டு இங்கே வந்து என்னை பார்த்து கொள்ளும்படியாக அவர்களை கேட்டேன். Amma empathized with my situation. அம்மாவினால் என்னை புரிந்து கொள்ள முடிந்தது. But she politely but firmly refused. ஆனா அவங்க வந்து அன்பாக வர முடியவில்லை என்று மறுத்து விட்டார்கள். She advised me. அவங்க எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. Ask God for complete deliverance. இதிலிருந்து நீ முழுமையாக விடுதலை பெறுவதற்கு நீ தேவனிடம் கேளு என்று ஆலோசனை சொன்னார்கள். What can I do sitting with you? நான் வந்து உன்னோட உட்கார்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். God will give you lasting deliverance. தேவன் உங்களுக்கான அற்புதத்தை அவர் செய்வார். At that time, this seemed cruel to me. அந்த நேரத்துல அம்மா சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப கொடூரமாகப்பட்டது. But in due course, I realized the wisdom behind her words. ஆனால் அவங்களுடைய வார்த்தையில் இருந்த ஞானத்தை கொஞ்ச நாட்களிலே நான் கண்டுபிடித்தேன். Her refusal to come to Bangalore to comfort me became the reason I turned to God for strength. அவங்க பெங்களூர்ல வந்து எனக்கு ஆறுதலா இருப்பதற்கு அவங்க மறுத்த அந்த காரியம்தான் நான் தேவனிடத்துல என்னுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது. I began to ask God to deliver me from this crippling weakness in my life. என்னுடைய வாழ்க்கையில என்னை முடக்கி போடுகின்ற இந்த பலவீனத்திலிருந்து தேவன் என்னை விடுதலை பண்ணும்படியாக நான் தேவனை கேட்க ஆரம்பித்தேன். And the Lord spoke to me. தேவன் என்னோடு கூட பேசினார். He gave me a song. எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். There are many ways that the Lord chooses to speak to his children. தன்னுடைய ஜனங்களிடத்திலே பேசுவதற்கு தேவன் அநேக வழிகளை உபயோகப்படுத்துகின்றார். But when he does, it's not something that you can easily forget. ஆனால் அப்படி அவர் பேசும்போது அதை நம்மால் சுலபமாக மறந்து விட முடியாது. It gives you strength. அந்த வார்த்தை நமக்கு ஒரு பலனை கொடுக்கின்றது. It lays hold of your soul. நம்முடைய ஆத்துமாவை பிடிக்கின்ற வார்த்தைகளாக அவைகள் இருக்கும். It starts to heal you from the inside out. நம்மை உள்ளரங்கமாக இருந்து சுகத்தை அது கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும். And it chases you until you're caught. உங்களை அது தேடி பிடிக்கும் வரை துரத்துகின்ற வார்த்தைகளாக அவை இருக்கும். The song the Lord gave me was this. தேவன் எனக்கு கொடுத்த பாடல் இதுவாக தான் இருக்கிறது. Blessed be your name when I'm found in the desert place. Though I walk through the wilderness, blessed be your name. Blessed be your name on the road marked with suffering. Though there's pain in the offering, blessed be your name.
I tell you, my sisters in Christ, I would have sung that song 1,000 times. கிறிஸ்துவுக்குள் அன்பான என் சகோதரிகளே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு 1000 தடவையாவது இந்த பாடலை நான் பாடியிருப்பேன். I sang it obsessively. அது திரும்ப திரும்ப ஒரு ஒப்செஷனாக இந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்தேன். I changed my ringtone. என்னுடைய போன்ல ரிங்டோனை மாற்றிக்கொண்டேன். I changed my alarm tune. என்னுடைய அலார்ம் டோனையும் நான் மாற்றி விட்டேன். I hummed it in class. கிளாஸ் நடக்கும்போது கூட இந்த பாட்டை முணுமுணுத்து கொண்டே இருப்பேன். I held on to it like a drowning man holds on to a piece of wood. முழுகி கொண்டிருக்கின்ற ஒரு ஆள் எப்படி ஒரு மரக்கட்டை கிடைத்தால் பிடித்து கொண்டு மிதப்பானோ அதை போல இந்த பாடலையே நான் பிடித்து கொண்டிருந்தேன். It was my only lifeline to strength. வாழ்க்கைக்கான அர்த்தமாக இந்த பாடல் இருந்தது. And praise God, within 2 weeks I was delivered. 2 வாரத்திலே கர்த்தர் இதிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Logically, I should not have felt like this. நான் சரியாக யோசிக்க வேண்டும் என்றால் இப்படி உணர்ந்திருக்கவே கூடாது. I was in a great place. ஒரு நல்ல இடத்தில் நான் இருந்தேன். I had good friends. I was doing well in my academics and I had a great church. நான் நல்ல நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள். படிப்பிலும் நன்றாக தான் படித்துக் கொண்டிருந்தேன். நல்லதொரு சபைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். But God allowed weakness in my life. ஆனாலும் இந்த பலவீனத்தை என்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதித்தார். This in turn led me to depend on Him in a greater way. இந்த பலவீனம் தான் இன்னும் அதிகப்படியாக தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக எனக்கு கிருபை கொடுத்தது. I tell you, dear sisters, when your emotional strength fails you, God will be your strength. அன்பு சகோதரிகளை, எப்பொழுதெல்லாம் உணர்வு பூர்வமாக உங்களுக்கு பலன் இல்லாமல் நீங்கள் இருக்கின்றீர்களோ அந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தேவையான பலனை கொடுப்பார். Many of us look very quite put together on the outside. அநேகர் வெளிப்புறமாக பார்க்கும்போது ரொம்ப நன்றாக எல்லாமே உங்களுடைய கட்டுக்குள் இருப்பதை போல தோற்றம் அளிக்கின்றோம். But our hearts are fragile. ஆனால் நம்முடைய இருதயங்களோ மிகவும் பலவீனமாக நொறுங்கக்கூடியதாக தான் இருக்கின்றது. Nobody might know how weak we are emotionally or how we can break in the face of confrontation. ஆனால் நம்மளுடைய பலன் எப்படி இருக்கின்றது என்று எப்படி கண்டுபிடிப்போம் என்றால் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட சோதனைகள் சவால்களை சந்திக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு அது தெரியும். To others, to the world, we might look very strong that we can take on any challenge. வெளியிருந்து பார்க்கும்போது மற்றவர்களுக்கு எந்த சவாலை வேண்டுமென்றாலும் நம்ம சந்திக்கலாம், எதை வேண்டுமென்றாலும் நாம் ஃபேஸ் பண்ணலாம் என்பதை போலதான் வெளியே தோன்றுவோம். But God knows the fragility of our hearts. ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட நிலைமையிலே மென்மையாக இருக்கின்றது, நொறுங்கி போகக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது என்பதை நம்முடைய தேவன் தான் அறிந்திருக்கின்றார். But I say, praise God for the weakness. ஆனால் இந்த பலவீனத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன் என்று தான் நான் சொல்லுவேன். It causes us to depend on Him more. இன்னும் அதிகமாக அவரை சார்ந்து கொள்ளும்படியாக அவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கின்றார். David says in Psalm 119:71. சங்கீதம் 119:71 தாவீது ராஜா சொல்லுகின்றார், It was good for me to be afflicted, that I may learn your decrees. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். I don't know about you, உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை. but I have a tendency to withdraw into a shell when I am in pain. ஆனால் எப்பொழுதெல்லாம் வேதனை எனக்கு ஏற்படுகிறதோ நான் என்ன செய்வேன் என்றால் ஒரு கூட்டுக்குள்ளாக என்னையே நான் சுருக்கிக் கொள்வேன். Nothing good has ever come out of it. நான் இப்படி என்னையே சுருக்கிக் கொள்வது மூலமாக எந்த நன்மையும் எனக்கு ஏற்பட்டது கிடையாது. As the days go by, I learn that it's better to take my pain to God instead of internalizing it. கொஞ்ச நாட்கள் கழித்து தான் நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன். நானே என்னுடைய வேதனையையும் வலியையும் எனக்குள்ளாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அதை தேவனிடத்திலே சென்று எடுத்து செல்வதுதான் எனக்கு நன்மையை கொடுக்கும் என்று. He knows how to use my pain for good. என்னுடைய வேதனையை எப்படி நன்மைக்காக உபயோகப்படுத்த வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கின்றார். And He brings healing, peace and joy in the midst of it. இந்த வேதனையின் மத்தியிலே அவர் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். And this is not something that I can do on my own. இதை நானாகவே தானாக செய்து கொள்ள முடியாது. He knows exactly whom to bring into my life at that time. அந்த நேரத்திலே யாரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். He makes sure that I come across words that encourage me. நம்மை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை எனக்கு நேராக கொண்டு வரும்படியாக தேவன் அந்த நாட்களிலே எனக்கு உதவி செய்தார்.
And he speaks to me words of hope and restoration through his word. அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்பிக்கையையும் சீர்படுத்துதலையும் கொண்டு வரும் வார்த்தைகளை அவர் என்னோடு கூட பேசினார். And like a dying man who is parched and sees water, my soul is revived. மரிக்கும் நிலைமையில் இருக்கிற மனிதன் தண்ணீரை பார்க்கும் போது அவனுடைய ஆத்துமா எப்படி உயிர் படையுமோ அதே போல இப்படி கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்கு நேராக வரும்போது அந்த நாட்களிலே நான் உயிர் பெற்றேன். Jeremiah 15:16 talks of the same experience. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இதே அனுபவத்தை நமக்கு சொல்லுகின்றது. When your words came, I ate them. They were my joy and my heart's delight. For I bear your name, Lord God Almighty. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. Let us move on to how the Lord leads us when we are faced with mental challenges. முதலாவது உணர்வுபூர்வமாக பார்த்தோம். இப்பொழுது மன ரீதியான சவால்களை நாம் சந்திக்கும் போது தேவன் நம்மை எப்படி பலப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்க போகின்றோம். After I got married, we moved to Austria. திருமணம் முடித்த பிறகு ஆஸ்திரியா என்ற தேசத்திற்கு நாங்கள் கடந்து சென்றோம். It's a small country in Europe near Germany. ஜெர்மனி தேசத்தின் பக்கத்திலே ஐரோப்பியாவில் இருக்கின்ற ஒரு சின்ன தேசமாக ஆஸ்திரியா இருந்தது. A few months after my wedding, I decided to pursue a doctorate degree in English literature and American science. நான் திருமணம் முடித்த சில மாதங்கள் கழித்து என்னுடைய PhD டிகிரியை ஆங்கில இலக்கியத்திலே படிக்கும்படியாக நான் ஆசைப்பட்டேன். We were in Austria by then and I was really convinced that it was the best use of my time. நான் அங்கே ஆஸ்திரியாவில் இருந்ததினால என்னுடைய நேரத்தை நல்ல முறையிலே நான் செலவு பண்றதுக்கு இந்த படிப்பு தான் ஒரு விஷயமாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். I was convinced that nothing could make me happier than becoming an expert in my field. என்னுடைய ஏரியாவில் நிபுணத்துவம் பெறுவதுதான் நான் எனக்கு செய்து கொள்ளும் ஒரு நன்மையான காரியம் என்று நான் நினைத்தேன். I would have regular meetings in the university about 40 kilometers away. என்னுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற பல்கலைக்கழகத்துல அடிக்கடியாக நான் மீட்டிங்க்கு செல்லுவேன். Every time I came back, I would have enough work on my plate to last for 1 or 2 weeks. ஒவ்வொரு முறை நான் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அடுத்த 2-3 வாரங்களுக்கு செய்யக்கூடிய நிறைய வேலைகளை அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். Once I was done with those tasks, I immediately scheduled another meeting. அந்த வேலைகள் எல்லாம் செய்து முடித்த உடனே மறுபடியுமாக பல்கலைக்கழகத்துக்கு மீண்டும் செல்வேன். It was a really hectic schedule. அந்த ஸ்கெட்யூல் எனக்கு மிகவும் ஹெக்டிக்காக இருந்தது. And I adhered to it for 1.5 years until Joseph, my firstborn, was born. இதை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என்னுடைய முதல் குழந்தை ஜோசப் பிறக்கிற வரைக்கும் நான் செய்தேன். The first 3 months after his birth was for rest and for rejuvenation. குழந்தை பிறந்த பிறகு ஒரு 3 மாதங்கள் தான் நான் ஓய்வெடுப்பதற்கும் மறுபடியுமாக என்னை புத்துணர்ச்சி செய்து கொள்வதற்குமான நேரமாக இருந்தது. My mother flew in and she helped me with a lot of things. எங்க அம்மாவும் என்னோடு கூட வந்து இருந்தார்கள். நிறைய காரியங்களிலே எனக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். When she left, I was feeling a bit lost and overwhelmed. ஆனா அவங்க கிளம்பி போன பிறகு எனக்கு ஒரு மாதிரி தொலைந்து போன இல்லாவிட்டால் உணவுகள் சூழப்பட்ட நிலைமையிலே சோர்வாக நான் காணப்பட்டேன். However, I persevered. ஆனாலும் அதை தாக்குப்பிடித்தேன். I wasn't ready to give up on my doctorate dreams. என்னுடைய PhD-க்கான கனவை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை. I was determined to finish it no matter what came my way. என்னுடைய வழியில எது குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது PhD முடித்து விட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு நான் காணப்பட்டேன். Even if it meant the person who came in my way was a 3-month-old baby. அது எனக்கு குறுக்காக என்னுடைய 3 மாத குழந்தை வந்தா கூட பரவாயில்லை, இதை முடித்து விட வேண்டும் என்று நினைத்தேன். I kept at it through long nights and tiring days. நான் அடிக்கடியாக இரவு முழுவதும் இதற்காக முழித்திருப்பேன். என்னுடைய நாட்களும் நேரமும் எப்பொழுதும் சோர்வாக தான் இருக்கும். I would just be hunched over my laptop, just pecking away, waiting, counting the minutes when my husband would come home. என்னுடைய கணவர் வீட்டுக்கு திரும்புற அந்த நேரத்தை வரைக்கும் அதை பார்த்து கொண்டே என்னுடைய லேப்டாப்ல உட்கார்ந்து நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். As soon as he came home, I would hand over Joseph to him and continue to work more relaxed. அவங்க வேலை முடித்து வந்த உடனே குழந்தையை அவரிடம் கொடுத்துவிட்டு தொடர்ந்து என்னுடைய வேலையை நான் செய்து கொண்டிருந்தேன். But I was becoming quite irritable. ஆனாலும் என்னிடத்திலே ஒரு இரிட்டேஷன் எப்பொழுதும் காணப்பட்டு கொண்டே இருந்தது. Why can't he be quiet? ஏன் Joseph, not my husband.
Why can't he be quiet? ஏன் இந்த குழந்தையால அழாம இருக்க முடியல? What's bothering him? என்ன இந்த குழந்தைய தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கிறது? How will I get anything done if he doesn't stop crying? அவன் அழுவத நிறுத்தலனா நான் எப்படி என் வேலையை பார்க்க முடியும்? I did not enjoy the first year of Joseph's life. என்னுடைய குழந்தையினுடைய முதல் வயது அந்த ஆண்டை நான் அவ்வளவாக அவனோடு சந்தோஷமாக நான் செலவிடவில்லை. However, in the months leading to Joseph's first birthday, God began to change me. ஆனால் அவனுடைய முதலாவது பர்த்டே வரும்போது கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார். He began to change my mindset. என்னுடைய மனதை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். He began to place desires in my heart that were in accordance with being a godly mother. ஒரு தேவ பக்தி உள்ள தாயாராக எப்படி இருப்பது என்ற சில வாஞ்சைகளை என் இருதயத்திலே தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். He convicted me of my obsession over my education and he showed me how much more I was needed at home. நான் என்னுடைய படிப்பின் மேல் வைத்திருந்த அதிகப்படியான பற்றை குறித்து தேவன் என்னோடு பேசி என்னுடைய வீட்டில் ஒரு தாயாராக என்னுடைய மற்ற வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து தேவன் என்னோடு பேச ஆரம்பித்தார். Let me just pause and say something here. கொஞ்சம் நிறுத்தி சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். There are many among us who work for a living. இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவனுக்காக பிழைப்புக்காக நீங்கள் வேலை செய்கிறீர்கள். And many times your job might be a big source of support to your family. அநேக முறை உங்களுடைய வேலைதான் உங்களுடைய வீட்டிற்கான வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. And God will bless your efforts. உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். However, ஆனாலும் as women, we are given the primary responsibility of building our homes. நம்முடைய வீடுகளை கட்டுவதற்கான குடும்பங்களை கட்டுவதற்கான முதன்மையான பொறுப்பு நம்மிடத்திலே தேவன் கொடுத்திருக்கின்றார். And if we find that our jobs are taking precedence over our family, it's time to reconsider our priorities. நம்முடைய வேலை ஒருவேளை நம்மளுடைய குடும்பத்தை காட்டிலும் முக்கிய பங்கை எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கிறது என்றால் நாம் நிறுத்தி நம்மளுடைய முதன்மை பொறுப்பை எதற்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். God will give you the wisdom and discernment to handle it when you ask from a place of submission to his will. நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு தேவையான நிதானத்தையும் ஞானத்தையும் அவர் கொடுப்பார். This is the way the Lord led me. இந்த வழியாக தான் தேவன் என்னை நடத்தினார். Because he saw that my priorities were messed up. நான் எதற்கு முதன்மை ஸ்தானங்களை கொடுக்கிறேன் என்பது அந்த விஷயத்தை நான் குழம்பி போயிருக்கிறேன் என்று தேவன் கண்டுபிடித்தார். And this path was his plan for me at that point in my life. அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை குறித்ததான அவருடைய திட்டம் இந்த வழியாக தான் எனக்கு இருந்தது. Coming back to my testimony. மறுபடியுமாக என்னுடைய சாட்சிக்கு திரும்ப வருகிறேன். It was a difficult decision that I had to make. இது ஒரு கடினமான முடிவு. ஆனாலும் இந்த முடிவை நான் எடுத்தாக வேண்டியதாயிற்று. I found myself in the middle of a storm. ஒரு பெரிய புயலின் மத்தியிலே நின்று கொண்டிருப்பதை போல எனக்கு இருந்தது. My project that I was doing with two others இன்னும் 2 பேரோடு சேர்ந்து நான் செய்து கொண்டிருந்த என்னுடைய இந்த படிப்புக்கான ப்ராஜெக்ட் was assigned €250,000 based on the initial research. I could not step out of it. இந்த ப்ராஜெக்ட்ல It was a lot of money. நிறைய பணம் அதிலே இன்வால்வ்ட் ஆக இருந்தது. I could not step out of it. அதன் நிமித்தமாக என்னால் இந்த ப்ராஜெக்ட்டை விட்டுட்டு வெளியே வர முடியாத நிலைமையிலே நான் காணப்பட்டேன். Because my professor would not allow me. ஏனென்றால் இப்படி செஞ்சா என்னுடைய ப்ரொஃபசர் இதை நான் வெளியில வரதுக்கு விட மாட்டார். I was too scared that I might be called irresponsible and unreliable. ஒருவேளை என்னை பார்த்து இவளுக்கு பொறுப்பு இல்ல, இவளை நம்ப முடியாது என்று யாராவது சொல்லி விடுவார்களோ என்று நான் பயந்தேன். I was terrified that it might cut my prospects of doing my doctorate even in the future. நான் இப்பொழுது எடுக்கின்ற இந்த தீர்மான நிமித்தமாக வருங்காலத்துல என்னுடைய PhD-யை முடிக்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயந்தேன். I was very stressed out at this point. இந்த நேரத்திலே என்ன முடிவு எடுப்பது என்பதை குறித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக உணர்ந்தேன். I had a 1-year-old completely dependent என்னை on me. முழுமையாக சார்ந்திருந்த என்னுடைய 1 வயது நிரம்பிய குழந்தையும் எனக்கு இருந்தான். I was continuing to work from home for over 12 hours a day. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்துக்கு மேலாக வீட்டில நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். And above everything, the voice of God in my heart was relentless. எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய சத்தம் தொடர்ந்து என்னுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தது. And although I knew that it was God who was asking me to make a change,
தேவன் தான் இந்த மாற்றத்தை நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று எனக்கு தெரிந்திருந்தது. I could not let go of my dream of becoming Dr. Evangeline. ஆனாலும் இப்படி டாக்டரேட் முடிக்க வேண்டும் என்ற என்னுடைய கனவை என்னால் விட்டுவிட முடியவில்லை. Finally, unable to resist that voice, இறுதியாக தேவனுடைய வார்த்தையை என்னால் தாங்க முடியாததினாலே I told the Lord, I will submit to your will. உம்முடைய சித்தத்திற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் என்று தேவனிடத்திலே சொன்னேன். I asked him to speak clearly to me as to what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன். I promised to obey him if he showed me the way. என்ன வழியாக போக வேண்டும் என்று அவர் காண்பித்தால் கண்டிப்பாக கீழ்ப்படிவேன் என்று நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தேன். And I went to sleep. அப்படி சொல்லிவிட்டு நான் தூங்க போய்விட்டேன். The next morning, அடுத்த நாள் காலையிலே before I could open my eyes, என் கண்களை நான் திறந்து பார்ப்பதற்கு முன்பாகவே my ears were filled with this song. இந்த பாடல் என்னுடைய காதுகளிலே நிரம்பி இருந்தது. காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். Before I had gotten out of the bed the next day, I had gotten my answer. நான் அடுத்த நாள் காலை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே எனக்கான பதிலை தேவன் கொடுத்து விட்டார். I could no longer ignore God's voice. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை ஒருபோதும் நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. My first action that day was to send a mail to my professor telling her I quit. நான் இந்த PhD படிப்பை விட்டு விடுகிறேன் என்று எழுந்த உடனே முதல் மெயில் என்னுடைய ப்ரொஃபஸருக்கு நான் அனுப்பினேன். And although I did it as a response to God's voice, I struggled with it before I learned to love it. நான் என்னதான் ஆண்டவர் சொன்னார் என்று அதற்கு கீழ்ப்படிந்து இந்த முடிவை எடுத்தாலும் கூட ஆரம்பத்திலே இந்த முடிவை நான் நேசித்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பதற்கு முன்பாக மிகுந்த போராட்டம் எனக்கு இருந்தது. Well-meaning friends tell me it isn't too late to complete my doctoral degree. இப்பொழுதும் என்னுடைய நண்பர்கள் இன்னும் நீ டாக்டரேட் முடிக்கலாம், அவ்வளோலாம் உனக்கு வயசாகிடல என்று சொன்னாலும் கூட They say you're still young, you have plenty of time when your kids grow. உன்னுடைய பிள்ளைகள் வளர்ந்த பிறகு உனக்கு நிறைய டைம் இருக்கும், நீ PhD முடிக்கலாம் என்று சொல்லுவார்கள். They tell me not to worry that I have to stay at home now. இப்போது வீட்ல இருக்கிறதுனால ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்வார்கள். But you know what they don't know? ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? God changed my heart. தேவன் என் இருதயத்தை தான் மாற்றிட்டாரு ஏற்கனவே. Sometimes I cry. சில நேரத்துல நான் அழுறேன். Because I'm so happy that I get to stay at home. ஏனென்றால் வீட்டில நான் இருப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தாரே என்று நான் சந்தோஷத்திலே அழுகிறேன். I'm infinitely grateful to God for the decision he made me take 5 years ago. 5 வருடங்களுக்கு முன்பாக தேவனுடைய கிருபையினாலே நான் எடுத்த முடிவுக்காக எப்பொழுதும் நான் நன்றியுள்ளவளாக இருக்கின்றேன். When I look back, it was the best decision of my life for that season. நான் திரும்பி என் வாழ்க்கையை பார்க்கும்போது என் வாழ்க்கையின் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நான் எடுத்த சிறந்த முடிவு அதுவாக தான் இருக்கும். But you know when my breakthrough came? ஆனால் என்னுடைய அந்த பிரேக் த்ரூ மாற்றம் எப்பொழுது ஏற்பட்டது தெரியுமா? When I realized I cannot do everything on my own. எல்லாவற்றையும் என்னுடைய சொந்த பலனினாலே நான் செய்ய முடியாது என்று நான் புரிந்து கொண்ட அந்த நாட்களில்தான் I was taking a lot more responsibility that I could handle, and I wasn't doing a good job either at home or at work. என்னால் செய்ய முடியாத நிறைய பொறுப்புகளை என் மேல் ஏற்றுக்கொண்டு வீட்டிலும் என்னால் சரிவர எதையும் செய்ய முடியவில்லை, என்னுடைய வேலையிலும் படிப்பிலும் கூட சரியாக எதையும் செய்ய முடியாமல் நான் இருந்தேன். God had to bring me to a place of surrender before he could help me. தேவன் என்னை முற்றிலுமாக அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகுதான் தேவன் எனக்கு உதவிகளை செய்ய ஆரம்பித்தார். As long as I depended on my own strength and I took pride in my capabilities, he was just a spectator. நான் என்னுடைய பலனினாலே எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம், நான் எல்லாவற்றையும் முயற்சி எடுத்து கொண்டிருந்த போதெல்லாம் தேவன் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தார், அவ்வளவுதான். But when I cried out like David, my foot is slipping.
நான் என்றைக்கு என்னுடைய கால்கள் இடறுகிறதே என்று தேவனை நோக்கி அழ ஆரம்பித்தேனோ, then the Lord's unfailing love supported me. அதற்கு பிறகுதான் தேவனுடைய மாறாத அன்பு எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தது. We must be careful not to become too proud and try to handle things on our own. ரொம்ப பெருமையாக நானே என்னுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுவேன் என்று நாம் யோசிக்காத படிக்க ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். Our confidence must always be in the Lord. நாம் சார்ந்து கொள்வது எப்பொழுதும் தேவனுடைய பலத்திலே இருக்க வேண்டும். In 2 Chronicles, King Uzziah, the Bible talks about King Uzziah. 2 Chronicles 26:16. 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமானது, It says about King Uzziah that when he became strong, he grew proud to his destruction. ஓசியா ராஜாவை குறித்து அங்கு பேசப்பட்டிருக்கிற, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். Believe in the Bible. நாம் வேதத்தை நம்புவோம் என்றால் We must believe every part of it. வேதத்தில் இருக்கின்ற எல்லா பகுதிகளையும் நாம் நம்ப வேண்டும். We do not get to choose and pick which parts we believe in. நம்ம வேதாமத்துல எந்த பகுதிகளை எல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியாது. So we must believe the Lord when he says in John 15:5. யோவான் 15:5 தேவன் சொல்லுவதை நாம் நமக்கென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். I am the vine, you are the branches. நானே திராட்சை செடி, நான் திராட்சை கொடி, நீங்கள் செடிகளாய் இருக்கிறீர்கள். If you remain in me and I in you, you will produce much fruit. நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். Apart from me, you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. On the other hand, ஆனால் மறுபுறத்திலே, apart from being proud, நாம் பெருமையா இருப்பது மட்டுமல்ல, we must also be careful not to give up or become discouraged. நாம் பெருமையா இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, நாம் சோர்ந்து போய் விட்டு விடாமலும் இருக்க வேண்டும். Philippians 4:6 says, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, it says, do not be anxious about anything, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள், but in everything by prayer and supplication and thanksgiving, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் let your requests be known to God. உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Perhaps you're in a season in your life now where you're confused about a decision that you have to make. நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை குறித்து குழம்பு இருக்கின்ற ஒரு நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது காணப்படலாம். Please do not let your heart to condemn you. உங்களுடைய இருதயம் உங்களை ஒருபோதும் குற்றப்படுத்த நீங்கள் விட வேண்டாம். Go to the Lord. நீங்கள் தேவனிடத்திலே போக வேண்டும். Hebrews 4:15 says, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, we do not have a high priest who is unable to empathize with our weakness, but we have one who has been tempted in every way just as we are. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். God knows your heart and he sees your concerns. தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கின்றார். அதிலே உங்களுக்கு இருக்கின்ற எல்லா பாரங்களும் தேவனுக்கு தெரியும். He will lead you on the path that brings fruit. எந்த பாதையிலே நீங்கள் சென்றால் கனி கொடுக்க முடியுமோ அந்த பாதையிலே தேவன் உங்களை வழி நடத்துவார். He will lead you on the path that leads to life. எந்த பாதை வழியாய் சென்றால் ஜீவனை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களோ அந்த பாதையிலே தேவன் உங்களை வழி நடத்துவார். God is always close to those who are conscious of their shortcomings and run to him for help. யாரெல்லாம் தங்களுடைய குற்றங்குறைகளை மீறுதல்களை அறிந்து தேவனிடத்திலே ஓடி போகிறார்களோ அவர்களுக்கு தேவன் சமீபமாய் இருக்கின்றார். Jesus himself says it is not the healthy who need a doctor but the sick. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், பிணியாளிக்கு வைத்தியன் தேவைப்படுவதை அல்லாமல் சுகமாயிருப்பவனுக்கு அல்ல. I have not come to call the righteous but sinners. நான் நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைப்பதற்காகவே வந்திருக்கின்றேன். Often the greatest danger in a Christian's life is to recognize that he is fundamentally weak. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனதளவிலே நாம் எல்லாரும் பலவீனமாய் தான் இருக்கின்றோம். Sometimes we let things get so bad that we put ourselves in a mess before we go to God. சில நேரத்துல காரியங்களை எல்லாம் நாம் எப்படி விட்டு விடுகிறோம் என்றால் ஒரு பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக நாம் சென்று சோர்ந்து உட்கார்ந்து விட்ட பிறகுதான் தேவனை தேட வேண்டும் என்றே நாம் யோசிக்கின்றோம். Even then I say praise God in the midst of that.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோதனையிலே நாம் மாட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் போது கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் அதற்காக தேவனை துதிக்க வேண்டும். Any situation that has led you closer to God is worth the pain. எந்த சூழ்நிலையெல்லாம் உங்களை தேவனுக்கு பக்கமாய் கொண்டு சென்றிருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Every failure, every tear, every sleepless night and brokenness is worth it if it leads you a little closer to conforming to the image of Christ. எந்த தோல்வியாக வேண்டுமென்றால் இருக்கலாம், எந்த கண்ணீரின் பாதையாக இருக்கலாம், எந்த தூங்காமல் இருக்கின்ற ராத்திரிகளாக இருக்கலாம், எந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவனை போல இயேசுவை போல உங்களை மாற்றும் ஒரு வழிக்கு நேராக உங்களை நடத்தி செல்கிறதோ அது எல்லாம் நல்லதுதான். ஏனென்றால் அது உங்களை தேவனிடம் கொண்டு சென்றிருக்கிறது. It might be painful to hear and accept. இதை கேட்பதற்கு ஒருவேளை நமக்கு கடினமா இருக்கலாம், ஏற்றுக்கொள்வதற்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். It is the same for me as well. எனக்கும் கூட அப்படிதான் இருந்தது. But in the light of eternity, believe me, it's worth it. ஆனால் நித்தியத்தின் பார்வையிலே பார்க்கும்போது நான் சொல்லுவதை நீ நம்புங்க, கண்டிப்பாக இது எல்லாம் நல்லதுதான். So first I spoke about how God helps us through our emotional storms. முதலாவதாக உணர்வு பூர்வமாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் என்று நான் சொன்னேன். Then I spoke about his strength through mental storms. இரண்டாவதாக நம்முடைய மனதிலே தேவன் நமக்கு பலனை கொடுக்கின்றார் என்று பேசினேன். Now let's see how God helps us through the physical storms we face. கடைசியாக நாம் சந்திக்கின்ற சரீர பிரகாரமான புயல்கள் மத்தியிலே தேவன் நமக்கு எப்படி பலன் கொடுக்கிறார் என்று சொல்ல போகிறேன். 3 years back, we came to India from Austria to attend the wedding of my brother. 3 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய சகோதரனுடைய திருமணத்திற்காக ஆஸ்திரியா தேசத்திலிருந்து நாங்கள் நாகர்கோயிலுக்கு வந்தோம். A couple of weeks after the wedding, my husband didn't feel like himself. சில வாரங்கள் இங்க வந்த பிறகு என்னுடைய கணவருக்கு அவ்வளவு உடல் பலவீனமாக இருந்தது. And since the early symptoms of COVID is just like a common cold, we didn't think much of it. கொரோனா கோவிடுடைய ஆரம்ப காலத்துல இருக்கின்ற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், கொஞ்சம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கோல்டு போல இருந்தது, ஆகவே நாங்க ரொம்ப அதை பத்தி யோசிக்கல. When a couple of days had passed and he still wasn't feeling better, we took a test that came back positive. சில நாட்கள் கழிந்தது, அதற்கு பிறகு நாங்க டெஸ்ட் எடுத்தோம், கோவிட் பாசிட்டிவ் என்று வந்தது. By that time, I was prepared for such an outcome, so I wasn't too shocked. இது இதுவாக தான் இருக்கும் என்று ஏற்கனவே நான் யோசித்து வைத்தது நிமித்தமாக எனக்கு அவ்வளவு அதிர்ச்சியாக அது இல்லை. I prayed that God would help him and sustain him. இந்த சூழ்நிலையிலே தேவன் என் கணவருக்கு உதவி செய்வார், அவரை பாதுகாத்துக் கொள்வார் என்று நான் விசுவாசித்தேன். I was still not too worried. அவ்வளவாக நான் கவலைப்படவில்லை. I consoled myself. I said, my husband's young and he has the strength to push through it. நானே சொல்லிக் கொண்டேன், என் கணவருக்கு சின்ன வயசுதான், அவருக்கு பலன் இருக்கிறது, எப்படியாவது இதை தாக்கு பிடிப்பார் என்று நினைத்தேன். However, ஆனாலும் within 4 days of this test coming back positive, 4 people we know had died from this disease. இந்த எங்களுக்கு பாசிட்டிவ் என்று வந்த ஒரு 4 நாட்களிலே நாங்கள் அறிந்திருந்த ஒரு 4 பேர் இந்த கோவிட் வியாதியில மரித்து போய்விட்டார்கள். I was just gasping at the waves that had surrounded us. எங்களை சுற்றிலும் இருந்த அந்த அலைகள் எல்லாம் பார்த்து கொண்டு நான் திகைத்து நின்று கொண்டிருந்தேன். I thought surely Christ is asleep in my boat. என்னுடைய படகில் இருக்கின்ற இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறாரோ என்று நான் நினைத்தேன். Unsure of how things would play out, எப்படி காரியங்கள் நடைபெறும் என்று எனக்கு தெரியவில்லை. I went to sleep that night with a heavy heart. ஒரு கனமான இருதயத்தோடு அன்று இரவு நான் தூங்க போய்விட்டேன். By the next morning, my husband could not walk in a straight line. அடுத்த நாள் காலையில என் கணவரால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல நேராக நடக்க கூட முடியவில்லை. His oxygen level dropped to 83. அவருடைய அந்த ஆக்சிஜன் லெவல் 83ஆக குறைந்தது. And his heart was beating only 28 times per minute. அவருடைய இருதயம் கிட்டத்தட்ட 28 முறை தான் ஒரு நொடிக்கு அது அடிக்க ஆரம்பித்தது. I watched as they took my husband away to a hospital where we weren't even sure if he would get a bed. ஒரு பெட் கிடைக்குமா என்று கூட எங்களுக்கு தெரியாமல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கணவரை நான் கொண்டு சென்றேன். You know, I wish I can say that I was spiritually stronger than this. நான் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆவிக்குரிய விதத்துல இன்னும் பலனாக இருந்தேன் என்று சொல்ல விரும்புகிறேன். At that time, I wish I was spiritually stronger. இப்பொழுது இருப்பதை போல அந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பலனா இருந்திருக்கலாமோ என்று இப்பொழுது யோசிக்கிறேன். But as I saw them take him away, அவர்களை என் கணவரை கொண்டு செல்வதை நான் பார்த்தேன். the waves in my heart crashed against my little boat.
என்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த அலைகள் எல்லாம் என்னுடைய சின்ன படகை சுற்றி அடிக்க ஆரம்பித்தது. I held on for my dear life and I wondered if God knew just how dire our situation was. எங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று தேவன் அறிந்திருக்கிறாரோ என்று யோசித்து நான் மிகவும் வியாகுலப்பட்டேன். As the disciples cried out, அந்த சீஷர்கள் அந்த நாளிலே அழுததை போல, Lord, do you not care if we perish? நாங்கள் முழுகி போவதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று நான் கேட்டேன். I cried to the Lord. நான் தேவனிடத்திலே கதற ஆரம்பித்தேன். I said, please don't take him from me just yet. என்னுடைய கணவரை என்னை விட்டு கொண்டு செல்ல என்னை எடுத்துட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. I don't want to be a widow at 29. 29 வயசுல ஒரு விதவையாக இருக்க எனக்கு விருப்பமில்லை. But just before my husband got sick, என் கணவருக்கு வியாதிப்படுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக the Lord spoke to me through a verse. ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் என்னோடு பேசினார். He spoke to me through that same verse 9 years ago when I married my husband. என்னுடைய கணவருக்கும் எனக்கும் திருமணமான அந்த 9 வருடங்களுக்கு முன்பாகவும் அதே வசனம் கொண்டு தேவன் என்னோடு பேசி இருந்தார். And I was confused why the Lord was bringing that verse back in my mind. ஏன் திரும்ப அந்த வசனத்தை தேவன் என் மனதிலே கொண்டு வந்தார் என்று யோசித்து நான் கொஞ்சம் குழம்பினேன். But a month later, when my husband lay in bed struggling to breathe, the Lord brought that verse forcibly back to my mind. ஆனால் என் கணவர் மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே மறுபடியும் இந்த வசனத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். As I spoke it out loud to my husband over and over and over again, we were immensely strengthened. அந்த வசனத்தை சத்தமிட்டு மறுபடியுமாக என் கணவரிடத்திலே நான் அறிக்கையிட்டு கொண்டிருந்த போதே அவர் பலன் அடைந்ததை நான் பார்த்தேன். I whispered it over and over again as I held one child in each hand and wept when he was taken to the hospital. என் கணவரை ஆஸ்பத்திரிக்குள்ளாக கொண்டு செல்லும்போது 2 குழந்தைகளையும் 2 கையில பிடித்துக் கொண்டு அந்த வசனத்தை மறுபடியுமாக நான் சொல்லிக் கொண்டே இருந்தேன். The word became my anchor when I fumbled for something to hold on to. நான் எதையாவது பிடித்துக் கொள்ளலாம் என்று தடுமாறி கொண்டிருந்த போது அந்த வசனமே எனக்கான நங்கூரமாய் இருந்தது. It became my comfort when my tears became my food day and night. இரவும் பகலும் கண்ணீரே என் ஆகாரமாய் இருந்த போது இந்த வசனம் எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு சுதந்திரமாக இருந்தது. Each day as I soaked my pillow with tears, the word became my comfort. அழுது கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் இந்த வார்த்தை எனக்கு ஆறுதலாய் இருந்தது. Every day the Lord strengthened me with new promises from his word. ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்னை அவர் பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். And I held on to it as I waited for my husband to get better. என்னுடைய கணவருக்கு சுகம் கிடைப்பதற்காக நான் காத்து கொண்டிருந்த போது இந்த வசனங்களை தான் நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். I held on to it as doubts assailed me in the middle of the night. As doubts, சந்தேகங்கள் நடு இரவிலே என்னை சுற்றி எழும்பும் போதெல்லாம் இந்த வசனங்களை தான் நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். I held on to it when my children asked, when will Appa come home? அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாங்க என்ற பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்த போதெல்லாம் இந்த வசனங்களை நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். And I held on to it a week later when I was lying on my stomach, cannot able to breathe outside a hospital. ஒரு வாரம் கழித்து நான் ஆஸ்பத்திரிக்கு வெளியே இருந்தேன். நான் மூச்சு விட முடியாமல் நான் படுத்து கொண்டு நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது கூட இந்த வசனங்களை நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். And the word was the only thing that gave me strength when the doctor said no rooms are available. ஹாஸ்பிட்டல்ல ரூம்ஸ் கிடையாது என்று எனக்கு டாக்டர்ஸ் மறுத்துவிட்ட போது இந்த வசனங்கள் மாத்திரம்தான் நான் அதை பிடித்துக் கொண்டிருந்தேன். But even in this feverish, delirious state, ஜொரத்தோடு ஒரு விதமான மனக்குழப்பத்திலே நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது the only thing the Lord allowed into my mind was his word. என்னுடைய மனதிற்குள்ளாக தேவன் விட்ட ஒரே காரியம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை மட்டுமே. The word stood like a barrier around me from the fear that threatened to envelop me. என்னுடைய நல வாழ்வுக்கு பயமுறுத்தும்படியாக இருந்த அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய வசனம் ஒரு கோட்டை போல என்னை சுற்றிலும் இருந்தது. I kept on repeating. தொடர்ந்து அவருடைய வார்த்தை வசனத்தை நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். So do not fear, for I am with you. நான் உன்னோடு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Do not be afraid, for I am your God. திகையாதே, நானே உன் தேவன். I will strengthen you and help you. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். I will uphold you with my righteous right hand. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன்.
I held on to those verses because there was nothing else reliable for me to hold on to. நான் பற்றி கொள்வதற்கு நம்பகமான எந்த காரியமும் என்னை சுற்றி இல்லாததினாலே இந்த வசனத்தை மாத்திரம் நான் பிடித்துக் கொண்டிருந்தேன். I quickly realized without a shadow of doubt that nothing on earth is worth putting your trust on. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தின் மேலும் சந்தேகமே இல்லாமல் நம்மால் நம்பிக்கையை வைக்க முடியாது என்று அந்த நாளிலே நான் கண்டு கொண்டேன். The Lord brought to my realization that any time I wasted apart from His word was not really worth it. அவருடைய வார்த்தையை தவிர நான் வேற எதுல நேரத்தை செலவிட்டாலும் அதனால எந்த பலனும் இல்லை என்று அந்த நாட்களிலே தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். For the second time in my life, I truly understood Psalm 94:17. என்னுடைய வாழ்க்கையில இரண்டாவது முறையாக சங்கீதம் 94:17 வசனங்களை நான் புரிந்து கொண்டேன். Unless the Lord had given me help, I would have soon dwelt in the silence of death. கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். When I said, my foot is slipping, your unfailing love, Lord, supported me. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. When anxiety was great within me, your consolation brought me joy. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே, அலைமோதும் கடலினிலே அலைமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா, மாறாதவர் நீர்தானையா. சோர்ந்திட்ட வேளையிலே சுகமற்ற நேரத்திலே, சோர்ந்திட்ட வேரத்திலே சுகமற்ற வேளையிலே சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீரேசையா. As you can see, I stand before you today as a witness that the Lord heard our prayers and restored us back to health. எங்களுடைய ஜெபத்திற்கு பதிலை தேவன் கொடுத்து எங்களை சுகத்தோடு ஜீவனோடு உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு சாட்சியாக தேவன் நிறுத்தி இருக்கின்றார். And yes, divine healing is a great testimony. ஒரு அற்புதமான சுகத்தை தேவன் கொடுக்கின்ற அந்த தெய்வீக சுகம் கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய சாட்சி இருக்கிறது. But an equally great testimony is how the Lord preserves the peace of those who look up to Him. ஆனால் அவரிடத்திலே சேருகின்ற ஆத்மாவின் சுகத்தை சமாதானத்தை தேவன் காத்துக்கொள்கிறார் என்பதும் அதுவும் இதற்கு சமமான ஒரு சாட்சியாக தான் இருக்கிறது. We do not have to wait in fear for the storm to pass. We can find peace in the midst of it. அந்த புயல் கடந்து போனால்தான் சமாதானம் என்று நாம் காத்திருக்க வேண்டாம். அதன் மத்தியிலும் தேவனால் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். So my dear sisters, ஆகவே என் அன்பு சகோதரிகளே, God is bigger than any storm. தேவன் எந்த புயலா இருந்தாலும் அதன் மத்தியில இருக்கின்றார். He is bigger than anything that life can throw at you. இந்த வாழ்க்கை உங்களிடத்திலே கொண்டு வருகின்ற எந்த சவாலுக்கும் மேலே பெரியவராக தேவன் இருக்கின்றார். We would be foolish if we went through our entire lives depending on our own strength. நம்முடைய சொந்த பலனை நாம் சார்ந்து கொண்டு தேவனை சாராமல் நாம் இருப்போம் என்றால் அது ஒரு முட்டாள்தனமான காரியமா இருக்கும். I was so wrong on depending on my husband's youth to pull him through that disease. என்னுடைய கணவருடைய வயதையும் அவருக்கு இருந்த அந்த பலனையும் யோசித்து அதை சார்ந்து கொண்டு இதனாலே அவர் இந்த வியாதியில் தப்பிப்பார் என்று நான் முட்டாள்தனமாக யோசித்தேன். I put my trust in my family. என்னுடைய குடும்பத்தின் மேலே என் நம்பிக்கையை நான் வைத்தேன். My dear mother-in-law, she made many herbal drinks and kashayam, and I thought it would cure his chest congestions. என்னுடைய மாமியார் நிறைய கஷாயங்கள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். அதனாலே அவருடைய இந்த கோவிட் வியாதியிலிருந்து வெளியே வந்து விடுவார் என்று நான் நினைத்தேன். The Lord said no. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி அல்ல மகளே, I alone am worthy of your trust. நீ உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரே ஒருவர் யார் என்றால் அது நான் தான் என்று ஆண்டவர் சொன்னார். Just think about it.
இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Would any of us depend on only the money in our purse when the whole bank was in our name? நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல பேங்கே நம்மளுடைய பெயர்ல இருக்கு என்றால் நம்மளை யாராவது நம்ம பர்ஸ்ல இருக்க பணத்தை போய் நம்பிட்டு இருப்போமா? Do not believe in the lie that the devil tells you that the Lord is unable, that the Lord is uninterested to help you just because you did this or that. நீ இதை பண்ணிட்ட, நீ அதை பண்ணிட்ட, அதனால தேவனால் உனக்கு உதவி செய்ய முடியாது என்று பிசாசு சொல்லும் பொய்களை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. The current reality in your life might be that you're not giving the first place to God. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமை தேவனுக்கு நீங்கள் முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்காமல் நீங்கள் இருக்கலாம். It might be that your walk with God is not consistent or frequent. ஒருவேளை நீங்கள் தேவனோடு இணைந்து நடக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை தடுமாற்றத்திலோ அப்பப்போது தேவனோடு இணைந்து நடப்பதை போல உங்களுக்கு இப்பொழுது இருக்கலாம். Some of you might not even have given a thought to God for a long time. ஒரு சிலர் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்று ஒரு சிந்தனையை நிறைய நாட்களாக நீங்க கொடுக்காமயே நீங்க இருக்கலாம். We might come to church out of habit and participate in some activities for the fellowship. ஒருவேளை பழக்கத்திற்காக வழக்கத்தின்படி நீங்கள் சபைக்கு வருகிறவர்களாக ஏதோ கொடுக்கிறார்கள் என்பதற்காக சில காரியங்களை சபையில செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். Many of us might be living in a lot of guilt like little Joshua from our story. நம்முடைய ஒரு சிலர் கில்ட்னால ஒருவேளை குற்ற மனசாட்சியினால நம்ம ஆரம்பத்துல கவனிச்ச அந்த கதையில வருகின்ற ஜோஷ்வாவை போல நீங்கள் காணப்படலாம். You might feel like your current situation is utterly helpless. உங்களுடைய இப்போதைய நிலைமையில உதவியற்று யாருமே உங்களுக்கு உதவ முடியாத நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். You might be ashamed of your own failings. உங்களுடைய தோல்விகளை குறித்து நீங்களே வெட்கமடைந்து காணப்படலாம். In light of God's standards, our shortcoming might plague us and our own heart will testify against us. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அவருடைய நீதிக்கு அடிப்படையிலே பார்க்கும்போது நாம் செஞ்சிருக்கிற காரியங்களை யோசிக்கும் போது சில நேரத்துல நம்மளுடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமையிலே நாம் காணப்படலாம். ஆனாலும் draw near to God and he will draw near to you. தேவன் அண்டையிலே பட்சமாய் நீங்கள் நெருங்கும் போது அவர் உங்கள் பக்கமாய் சேருவார். Run to God while you're still weighed by the weight of your sin. உங்களுடைய பாவத்தினாலே நீங்கள் பாரப்பட்டு இருக்கும் அந்த நிலைமையிலே நீங்கள் தேவனிடத்திலே ஓடி வர முடியும். When you are still restless and you are anxious about your wrongdoings. நீங்கள் செய்த தவறுகள் நிமித்தமாக இன்னும் ஒரு பதட்டமான ஒரு நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டாலும் do not let your recurrent transgressions mellow that voice in your heart. உங்களுடைய மறுபடியுமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கின்ற அந்த மீறுதல்கள் உங்களுடைய இருதயத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சத்தத்தை அமிழ்த்து போடுவதற்கு நீங்கள் விட்டு விடாதிருங்கள். It is a fine line, this line of grace. தேவனுடைய கிருபை என்கின்ற அந்த ஒரு கோடு ஒரு சின்ன கோடாக தான் உங்கள் வாழ்க்கையில இருக்கின்றது. It is because of grace that the Lord continues to speak to your conscience. தேவனுடைய கிருபை நிமித்தமாக தான் திரும்ப திரும்ப தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். You can choose to ignore it. ஒருவேளை நீங்கள் அதை அசட்டை பண்ணதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளலாம். Or you can choose to praise God for your turbulent heart. ஆனால் உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகின்ற இந்த கொந்தளிப்புக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். If the Holy Spirit chooses to stop sending our hearts these signals, இப்படிப்பட்ட சில உணர்வுகளை சில எண்ணங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே கொடுக்காமல் இருப்பார் என்றால், if we become comfortable in our sin, நம்முடைய பாவத்திலேயே நாம் கம்ஃபர்டபிளாக அதிலேயே சுகமாய் நாம் இருந்து விடுவோம் என்றால், then who can help us? ஆனால் அப்படி இருந்தால் யாரால் நமக்கு உதவி செய்ய முடியும்? Cry out for help, fully believing that help will come. உதவி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையோடு உதவி வேண்டும் என்ற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். If we are drowning in the middle of the ocean, now is not the time to depend on our strength. நீங்கள் சமுத்திரத்தின் நடுவிலே மூழ்கி கொண்டிருக்கும் போது அந்த நேரம் உங்களுடைய சுயபலனை சார்ந்து கொள்ளும் நேரம் கிடையாது. If we depend on our strength, the current will carry us away. நீங்க அந்த நேரத்துல உங்களுடைய பலனை சார்ந்து கொண்டிருந்தால் அந்த அலைகள் உங்களை அடித்து கொண்டு போய்விடும். But remember, God can deliver us from any weakness. எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தேவனால் கண்டிப்பாக உங்களை வெளியே கொண்டு வர முடியும். His strength will change old patterns and behaviors in our lives. நம்முடைய வாழ்க்கையில அநேக நாட்களாக இருக்கின்ற பழைய பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய சுபாவங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு கொடுப்பார்.
things we never imagined that we can change or overcome will become a reality in our life. நம்முடைய சொந்த பலத்தினாலே இதை மாற்றவே முடியாது என்று யோசித்துக் கொண்டிருந்த காரியங்களை கூட உண்மையாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி அமைப்பார். Let us not just keep saying, I'm weak, because it's a Christian thing to say. நான் பலவீனமா இருக்கிறேன்னு தொடர்ந்து நீங்க சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க. ஏன்னா கிறிஸ்தவர்களாக சொல்லி இது நமக்கு பழகி விட்டது. Let us not use that as an excuse for our sin. நம்மளுடைய பாவங்களுக்கு சாக்குபோக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் நிறுத்தியாக வேண்டும். The right mindset here is recognizing our weakness and immediately running to God. நமக்கு இருக்க வேண்டிய சரியான மனநிலை என்னவென்றால் நம்முடைய பலவீனங்களை நாம் புரிந்து கொண்டு உடனடியாக தேவனிடத்திலே நாம் ஓடி வர வேண்டும். Believing in faith that He is the source of everything. எல்லாவற்றுக்கும் தேவனே ஆதாரமாய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். That He is the helper He claims to be. அவர் எப்படிப்பட்ட உதவியாளராய் துணை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கின்றார். That He is the one who has unlimited resources. அவருக்கு இல்லாத காரியங்களே கிடையாது. எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். Let our weakness drive us to God. நம்முடைய பலவீனங்கள் நம்மளை தேவன் பக்கமாக கொண்டு வரட்டும். If you are faced with constant failings, தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், praise God in the midst of it. You are forced to be dependent on His strength. அந்த தோல்விகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஏனென்றால் இந்த தொடர் தோல்விகளினாலே கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வதற்கு தேவன் அதை நமக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கின்றார். And no one who depended on Him has ever failed. தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற ஒருவரும் தோல்வி அடைந்ததை நாம் இதுவரை பார்த்தது கிடையாது. Let me close with a verse from Ephesians 3:20. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:20 சொல்லி நான் முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Now to Him who is able to do immeasurably more than we can ask or imagine, according to His power that is in work with us, to Him be the glory in the church and in Christ Jesus throughout all generations forever and ever. Amen. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். May the Lord richly bless each and every one of you who lent your ears and your hearts to me, listening to me the past 1 hour. கடந்த 1 மணி நேரம் நான் சொன்ன வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களுடைய காதுகளையும் இருதயத்தையும் கவனமாய் இருந்த உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தருடைய நாமத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். May His strength be revealed increasingly in your life every day. உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய பலன் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் வெளிப்படும்படியாய் நான் ஜெபித்துக் கொள்கிறேன். To God alone be the glory. கர்த்தருக்கே எல்லா மகிமை உண்டாவதாக.